தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா, சிவவாக்கு ஜோதிட ரத்னா கிருஷ்ணவேணி மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கம்மா. எல்லா நேயர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள், நன்றி. கண்டிப்பா மேம். பிராபவ வருஷம் இப்போ பிறக்க போகுது, தமிழ் புத்தாண்டா நமக்கு கிடைக்க போகுது. இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருக்கு இல்லையா? சோ எப்படி இருக்கு மேம் இந்த வருடம்? ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி, குரு வாழ்க குருவே துணை. பராபவ ஆண்டு சித்திரை அப்படிங்கிறது தான் நமக்கு தமிழ் புத்தாண்டாக சூரிய பகவான் மேஷத்துல உச்சம் பெற்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். செவ்வாய்க்கிழமை அப்படிங்கும்போது கும்ப ராசியில பிறக்குதுங்க. அதுவே ஒரு சிறப்புங்க. லாபஸ்தானம் சொல்லக்கூடிய கும்பத்துல பிறந்தாலும் ராகு பகவான் அங்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஏகாதேசி திதியில, ஏகாதேசிங்கிறது பெருமாளுடைய ஆதிக்கம். அப்ப ரொம்ப அழகா சுக்கிரனோட இணைவுல சூரியன் உச்சம் பெற்று பிறக்கக்கூடிய இந்த ஆண்டு எல்லாத்துக்குமே ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் நல்ல ஒரு தொழில் மேன்மையும் கொடுக்கணும். இந்த பஞ்சபூதத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறத இறைவனுடைய அனுகிரகத்தோட ஆரம்பிப்போம். கண்டிப்பா மேம். முதல் ராசியான மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ வருடம் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும்? மேசராசி அப்படிங்கும்போது ஒரு செல்வாக்கு, எதுலையுமே ஒரு சொல்லுல கவனம் இருக்கிறது, படபடன்னு பேசக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஆனா மனசுல ஒண்ணுமே வச்சுக்க மாட்டாங்க. சுக்கிரனோட இணைவுல இருக்கிறதுனால திருமணம் சார்ந்து நம்ம பொருத்தம் எடுக்கும் பொழுது எப்பயுமே கொஞ்சம் மேசம் செலக்ட் பண்றதுல கொஞ்சம் தாமதம் பண்ணுவாங்க. எதையுமே நம்ம அந்த செவ்வாய் ஆதிக்கம் இருக்குல்ல பாத்தீங்களா, நமக்கு தகுந்தாப்புல இருக்கா அப்படிங்கறத ரொம்ப அனலைஸ் பண்ணுவாங்க. அப்ப சூரியன் உச்சம் பெற்று கூட இருக்கிறதுனால இந்த செல்வாக்கு உயருங்க. 3ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களுக்கு முயற்சி எல்லாம் நிறைய சக்சஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். சனி பகவான் விரயத்திற்கு தொழில்னால ஒரு விரயம், தன்னுடைய உழைப்புக்கான ஊதியத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கண்டிப்பா மேம். இப்ப மாணவர்களுக்கு எப்படி மேம் இருக்கு? மாணவர்கள் நல்லா முயற்சி பண்ணி படிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. முயற்சிக்கான ஒரு பலாபலனை நம்ம படிச்சதெல்லாம் வந்துருச்சே பரவாயில்ல, இந்த கொஸ்டின் தான் நம்ம ரொம்ப யோசிச்சோம், அதே போல வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டுங்க. அதனால ஒரு உயர்வான ஒரு விஷயம்ங்கிறது சூரியனுக்கு அத்தனை விசேஷம் உண்டு. அப்ப தன்னோட இடத்துல இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு தலைமைத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்பு, லீடர், இந்த மாதிரி ஒரு அமைப்பும் உண்டு. கண்டிப்பா. இப்ப திருநங்கைகளுக்கு எப்படி மேம் இருக்கு? திருநங்கைகளுக்கு செவ்வாய் புதன் உடல் ஆரோக்கியம் பாதிப்பு ஏற்படுத்தும். ஏதாவது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இருந்துச்சா தேவையில்லாத கெட்ட பேர் கூட வரக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா. மாற்றுத்திறனாளிகளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு ரொம்ப அருமையா இருக்குங்க. பயப்பட வேண்டாம், நிறைய சலுகைகள் கிடைக்கும், அரசாங்கம் சார்ந்து கிடைக்கும். அதே போல இந்த சதயத்துல இப்ப பிறக்கக்கூடிய ராகு அப்படிங்கறதுனால நிறைய இந்த தர்ம சிந்தனைய நிறைய பேர் மக்கள் எடுப்பாங்க. ஏன்னா ஒரு தமிழுடைய அந்த நேமே உங்களுக்கு பாத்தீங்களா, பெயரே தமிழுடைய 40வது பேருங்க, 40வது வருடம். அதுவும் ராகு பராபவங்கிறது 40வது வருடங்க. அப்ப அங்கேயும் ராகு, கும்பத்துல ராகு, நட்சத்திரம் சதயமும் ராகு அப்படிங்கும் போதுதான் இந்த சிக்கல்கள், சட்ட சிக்கல், அலைச்சல்கள், வெளிநாடு வெளியூர்ல இந்த மாதிரி போர். ராகு என்னதுங்க? போர். ஆனா ரொம்ப ஆசை அபலாசையோட நம்ம பயணிக்காம தர்ம சிந்தனையோட இருந்தோம்னா சக்சஸ் அடையலாங்க. கண்டிப்பா மேம். இப்போ இவங்க பரிகாரங்கள் செய்யணும், இந்த பராபவ வருடம் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பா போகணும் அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் செய்யலாம்? விரயஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால ஊனமுற்றோர்களுக்கு கண்டிப்பா இப்ப திருநங்கை சொன்னீங்க, அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கலாம். சுக்கிரன் கூட இருக்கனால ஒரு சுடிதாரோ சாரியா அவங்க என்ன போடுறாங்களோ அத விருப்பமா கேட்டு அவங்க கலருக்கு, இந்த ரோஸ் கலர், சிகப்பு கலர், இது மாதிரி எல்லாம் எடுத்து கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு சக்சஸா இருக்கும். குடும்பத்துல ஃபர்ஸ்ட் ஒற்றுமை, திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் செட் ஆகும். இந்த வாழ்வியல் பரிகாரம் பாத்தீங்கன்னா இந்த உடனடியான ஒரு தீர்வை கொடுக்கும். கோயில்ல கூட நம்ம அந்த ஓரை, அந்த நட்சத்திரம், அங்க இருக்கிற ஆகம விதி இப்படி டிலே பண்ணுவோம், லேட் பண்ணி போவோம். ஆனா இது சட்டு சட்டுன்னு வாரம் வரக்கூடிய கிழமையில தான் நம்ம செய்ய போறோம். அப்ப புதன்கிழமை எடுத்து இது மாதிரி செய்யுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். கண்டிப்பா மேம். இவங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது எப்படி மேம் இருக்கும்? பணவரவு நல்லா இருக்கும், பரவாயில்ல. ஏன்னா உழைப்புக்கான ஊதியம் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம். விரயமாகும். அந்த பணவரவு வந்தாலும் ஒரு வீட்டுக்கோ அல்லது வண்டிக்கோ சுப விரயமும் கொடுக்கலாம், அல்லது வெட்டி செலவும் கொடுக்கலாம்.
மேசத்துக்கு. கண்டிப்பா மேம். மேம் அதே போல மேஷத்துக்கு வந்து இந்த திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் இதெல்லாம் எப்படி மேம் இருக்கு? சூரியனோட சுக்கிரன் இருக்குன்னு சொன்னா உச்சம் பெற்றிருக்கிறனால நல்ல ஒரு அரசியல்ல துறையில இருக்கிறவங்க, அவங்களே வந்து நல்லா சம்பாதிக்கக்கூடிய பெண்கள் தான் அமைவாங்க. கணவன வந்து இருக்கிறவங்களுக்கு, ஆண்களுக்கு பெண்கள் எப்படின்னா மெஜாரிட்டியா அமைவாங்க. தன்னை விட உத்தியோகத்துல கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்காவோ அல்லது கல்வியில நிறைய ஒரு படிப்பு அதிகமா படிச்சவங்க, இது மாதிரி அதிகமான ஒரு இதுல இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். அதே போல வந்து ஆண்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு இவங்களுக்கு என்ன விஷயங்கள், இவங்க வீட்டுல ஏதாவது ஒரு டம்மி பீஸும்பாங்க பாத்தீங்களா, அது மாதிரி இருந்தா இவங்க பெண்கள் வந்து ஒரு உயர்வா ஆமா ப்ரொமோஷன் கிடைக்கும் வச்சுங்களேன். மனைவினால யோகம், மனைவினால ஒரு ஆதாயம் உண்டு அப்படிங்கறத மேஷத்துக்கு சொல்லலாம். இப்ப மேஷத்துக்கு இந்த பராபவ வருடம் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் நீங்க கொடுப்பீங்க? கண்டிப்பா வந்து ஒரு 70% கொடுக்கலாம். ஏன்னா சூரியன் உச்சம் பெற்று சுக்கிரனோட இணைவோட இருக்கிறனால ஒரு யோகம் அப்படின்னே சொல்லலாம். அதனால ஒரு 70% தரலாம். கண்டிப்பா.